സാൻഡ് എല്ലാം സൂപ്പറായിട്ട് അവർ റിയലിസ്റ്റിക് ആയി ചെയ്തിട്ടുണ്ട്. എനിക്ക് പടം ഭയങ്കരമായിട്ട് ഇഷ്ടമായി. ഒത്തിരി പേര് പറഞ്ഞു ലാഗ് ഒക്കെ ഉണ്ട് പടത്തിൽ, പക്ഷെ பயங்கர இன்டென்ஸான ஸ்டோரி. கொஞ்சம் ஸ்லோ மூவியா நிறைய பேருக்கு ஃபீல் ஆகலாம். பட் ஸ்டில் ஜிக்ஸாக் லைன் மாதிரி தான் ஒரு பீக்குக்கு போகும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஈவினிங் ஷோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். டிக்லைனர் சீட் ட்ரை பண்ண போகிறேன். நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த படத்தையே நான் வந்து ட்ரை பண்ணுற போது எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. தரப்போதோ இதெல்லாம் ஒரு பழப்பா. கழிச்சு. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் போர்ட்ஸ்மவுத்தில் இருக்கக்கூடிய சிட்டி சென்டருக்கு வந்திருக்கோம். இங்கே சிட்டி சென்டரில் வியூ சினிமாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஆடு ஜீவிதம் படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஈவினிங் ஷோ பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ எங்கள் போர்ட்ஸ்மவுத்தில் வியூ சினிமாஸில் ரிக்ளைனர் சீட்டோட இந்த படம் நாங்கள் பார்க்க போகிறோம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் எங்களோட போர்ட்ஸ்மவுத்தில் கூடிய வியூ சினிமாஸில் ரிக்ளைனர் சீட் ட்ரை பண்ண போகிறேன். அதுவும் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த படத்தையே நான் வந்து ட்ரை பண்ணுற போது எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஆன்லைனில் டிக்கெட்லாம் போட்டு இப்போ நாங்கள் வந்து ஈவினிங் ஷோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:40 இந்த ஷோ ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு டைம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு இந்த படம் எப்படி இருக்குன்றதை நான் வந்து படம் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ வாங்க படம் என்ஜாய் பண்ணுவோம். இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் போர்ட்ஸ்மவுத்தில் கூடிய வியூ சினிமாஸில் வந்து நிறைய இந்தியன் மூவிஸ்லாம் போடுறாங்க. மெயினாக அந்த மலையாளம் மூவிஸ் நிறைய போடுறாங்க. ஏன்னா எங்கள் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால இங்கே நிறைய வந்து கேரளா மக்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி நிறைய மலையாளம் மூவிஸ்லாம் போடுறாங்க. அதே மாதிரி தமிழ் மூவிஸும் ஒரு சில மூவிஸ்லாம் போடுறாங்க. ரொம்ப நாளாக வந்து படங்கள் ஓடுது இங்கே வியூ சினிமாஸில். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ஆடு ஜீவிதம் படத்தை நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ரிவ்யூ வந்து வெளியில் வர மக்கள்கிட்ட நான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கேட்குறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தரப்போதோ கழிச்சு. அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அது. ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே உள்ளே போகிறோம். பாப்கார்ன்லாம் வாங்கிட்டோம். பாப்கார்ன், ட்ரிங்க், நேச்சர்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஸோ இந்த ரிக்ளைனர் சீட் எப்படி இருக்குன்றதை நம்ம உள்ளே போய் பார்ப்போம். எங்கள் ஊர்லேயே வந்து இந்த படம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அது ரிக்ளைனர் சீட்டோட ரொம்ப வசதியாக வந்தது. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அடுத்த ஒரு சில மணி நேரத்துக்கு ரொம்ப பிஸியாக இருக்க போகிறோம். ரிக்ளைனர் சீட் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ப்ளஸ் படம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மூவி வந்து ரிவ்யூ எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு அப்படியே பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கோ. समझेगा इसलिए आज मैदान में उतरना। ராஜா தம்பி, என்ன ரிக்ளைனர் சீட் ஆப்ரேட் பண்ணுறீங்களா நீங்கள்? உங்களோட ஃபீலிங் என்ன படத்தை பார்த்துட்டு? കുഴപ്പമില്ല, അങ്ങനെ ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ ജസ്റ്റ് വൺ ടൈം കാണാം. നല്ലൊരു ട്രൂ ലൈഫ് ഇതല്ലേ. அதான் நாவல் மாதிரி இருந்துச்சா? நீங்கள் நாவல் பார்த்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? നമ്മൾ നോവല് ചെറുപ്പത്തിലെ പഠിച്ചിട്ടുണ്ട്. ഇതിപ്പം റിയൽ ആയിട്ട് കണ്ടു. അപ്പം நல்லா இருந்துச்சுல்ல? ஒன் டைம் காணலாம். ஒன் டைம் ஒன் டைம் காணலாம். தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு படம்? நல்லா பிடிச்சது. இப்படி ஸ்லோ மூவிங் மாதிரி இருந்துச்சா இல்லை எப்படி இருந்தது? இல்லை, ஸ்லோ மூவி இல்லை. ஐ மீன் நம்ம கதைக்குள்ளே எடுத்து போயிடும். ஐ மீன் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரியலிஸ்டிக்காக இருந்ததில்ல பார்க்குறதுக்கு. எதுவும் ஒன்றும் தெரியல நமக்கு. ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. பிருத்திவிராஜ் ஆக்டிங் செமையாக இருந்துச்சு. பயங்கர பிச்சுட்டாரு. அதான் அது நோ வேர்ட்ஸ். அதுதான் அதுக்கு அர்த்தமான. கண்டிப்பாக நேஷனல் அவார்டு வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சிடும். கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக கிடைச்சிடும். தேங்க்யூ. நீங்கள் போர்ட்ஸ்மவுத்தா? நீங்கள்? ஆமாம், போர்ட்ஸ்மவுத் கோஷமில் இருக்கீங்களா? சூப்பர். പടം നല്ലായിരുന്നു. நல்லா இருந்துச்சா? പൃഥ്വിരാജിന്റെ അഭിനയം, ആക്ടിങ് നല്ലായിരുന്നു. ഡയറക്ഷൻ ശരി, അത്യാവശ്യം നല്ലതാണ്. ഓക്കെ.
അതുപോലെ തന്നെ പുതിയ ആക്ടർ ഗോകുലിൻ്റെയും അത്യാവശ്യം വലിയ കുഴപ്പമില്ല. ஓகே ரியலிஸ்டிக்காக இருந்ததுல்ல? അത് റിയലിസ്റ്റിക് இப்படி போரிங்காக ஒரு சில பேர் போரிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைல்ல? நல்லா കണക്ട് ചെയ്യാൻ പറ്റും. கனெக்ட் ஆக மட்டும் சூப்பர் சூப்பர் நல்லா இருந்துச்சு. உங்களோட ஃபீலிங் என்ன? ഫൈൻ മൂവി. ஃபைன் மூவி இல்லை? ஓகே ரொம்ப பிடிச்சிருந்தா படம் பார்க்குறதுக்கு? கோர்ஸ் பிருத்திவிராஜன் ஆக்டிங் எப்படி இருந்தது? எக்ஸ்ட்ராடினரி ஃபேண்டாஸ்டிக். ஓகே ரியல் இல்லை? தேங்க்யூ சூப்பர் படம், நல்ல படம்ல? சூப்பர். என்ன உங்களோட கருத்து என்ன படத்தை பற்றி பார்த்துட்டு? உங்களோட ஃபீட்பேக் என்ன? ரியலிஸ்டிக் பிருத்திவிராஜன் நடிப்பு சூப்பர் 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 எக்ஸ்ட்ராடினரி இல்லை? ரியலிஸ்டிக் எக்ஸ்ட்ராடினரி செம்ம செம்ம. எப்படி உங்களோட சஜஷன் என்ன? பிருத்திவிராஜுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குமா இது பார்த்துட்டு? he deserves it. ஓகே சூப்பர் சூப்பர். தேங்க்யூ எப்போ அரவிந்த் ராஜா சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. இப்போ பேசுறதுல இவன் மட்டும் தாங்க தமிழ், மற்ற எல்லாமே வந்து மலையாளம். எனக்கு மலையாளம் தெரியாது, அதனால் தமிழ்கிட்ட நான் இப்போ பேசி அவங்க என்ன சொல்கிறான்றதை கேட்போம். சொல்லுங்கள். நல்ல இன்டென்ஸான ஸ்டோரி. ஓகே. நம்ம தெரிஞ்சவங்க நம்ம யாருன்னா நம்ம மிடில் ஈஸ்டில் ஒர்க் பண்ணவங்க யாருன்னா இருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி யாருன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்துருப்பாங்க. சரி. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணுற மாதிரி, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டவங்க மிடில் ஈஸ்ட் போய். ஓகே ஸோ பயங்கர இன்டென்ஸான ஸ்டோரி. கொஞ்சம் ஸ்லோ மூவியாக நிறைய பேருக்கு ஃபீல் ஆகலாம். பட் ஸ்டில் ஆக்சுவலி அந்த மூவியோட இதே அதுதான். ஆக்சுவலாக மூவியோட ஆக்சுவல் கான்டெக்ஸ்டே அதுதான். அந்த அளவுக்கு ஸ்லோ மூவி தான். பட் நல்லா இருந்தது. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே வந்தது. பிருத்திவிராஜோட ஆக்டிங் ஆசம். ஆக்சுவலாக தியேட்டர்ல வந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக தியேட்டர்ல வந்து பார்க்கணும். எல்லாரும் அதான் சொல்கிறீங்க. தியேட்டரில் பார்க்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா கிடைக்காது ஆக்சுவலாக. அதான் பட் ஆனால் வந்துட்டு பிருத்திவிராஜோட ஆக்டிங் ஆசம். ஆக்சுவலாக ஆசம். அந்த உடம்பு வருத்தி நடத்ததெல்லாம் பயங்கரமாக. அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஜிக்ஸாக் லைன் மாதிரி தான். ஒரு பீக்குக்கு போகும், டக்குன்னு நம்மளை இறக்கி விடுவாங்க, திருப்பி இன்னொரு பீக்கு இன்னொன்று இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. സൂപ്പർ വ്യൂ ഉണ്ട്. ആക്ച്വലി ഞാൻ എക്സ്പെക്ട് ചെയ്തതിനേക്കാളും പടം സൂപ്പർ ആയിരുന്നു. പൃഥ്വിരാജിന്റെ ട്രാൻസ്ഫോർമേഷൻ അടിപൊളി. ഞാൻ ഒത്തിരി വീഡിയോസ് കണ്ടെങ്കിലും ഭയങ്കര സൂപ്പറായിട്ട് പൃഥ്വിരാജിന്റെ ട്രാൻസ്ഫോർമേഷൻ, ഡയറക്ഷൻ എനിക്ക് ഇഷ്ടമായി. ബ്ലസ്സി എന്ന ഡയറക്ടറുടെ അടുത്ത് നിന്ന് ഒത്തിരി എക്സ്പെക്ട് ചെയ്തു. ആ എക്സ്പെക്ടേഷൻ മീറ്റ് ചെയ്യുന്ന അത്ര നന്നായിരുന്നു. ക്യാമറ, സാൻഡ് സ്റ്റോം എല്ലാം സൂപ്പറായിട്ട് അവർ റിയലിസ്റ്റിക് ആയി ചെയ്തിട്ട് എനിക്ക് പടം ഭയങ്കരമായിട്ട് ഇഷ്ടമായി. ഒത്തിരി പേര് പറഞ്ഞു ലാഗ് ഒക്കെ ഉണ്ട് പടത്തിൽ, പക്ഷെ റിയലിസ്റ്റിക് സ്റ്റോറി ആയപ്പോൾ എനിക്ക് ഭയങ്കരമായിട്ട് എൻജോയ് ചെയ്യാൻ പറ്റി. ഒത്തിരി കരഞ്ഞു പോയി. നന്നായിരുന്നു പടം. എനിക്ക് ഭയങ്കരമായിട്ട് ഇഷ്ടമായി. എല്ലാവരും കരഞ്ഞില്ലേ? നല്ല പടമായിരുന്നു. தேங்க்யூ காய்ஸ். ஒரு வழியாக ஆடு ஜீவிதம் படத்தை பார்த்து முடிச்சிட்டோம். இந்த படம் வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு ரியல் ஸ்டோரி தான் ஆக்சுவலாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நஜீப் முகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு போய், கேரளாவிலேருந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு போய் சம்பாதிக்கணுக்காக வேண்டி மிடில் ஈஸ்ட்டுக்கு போவார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஒரு பல ரீசனால் வந்து ஒரு தப்பான ஒருத்தர்கிட்ட மாட்டி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு கதை தான் இந்த கதை. ஸோ ஒரு உண்மை கதை தான் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் அப்பான் கோட் லைஃப் அப்படின்ற ஒரு நாவல் தான் அது. இந்த நாவலை வந்து எழுதுனது வந்து பென்யமின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. இந்த படம் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக எடுத்திருக்காங்க. படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. தயவு செய்து தேட்டரில் வந்து பாருங்கள், வீட்டில் வந்து பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தேட்டரில் போய் ஃப்ரெண்ட்ஸோடய ஃபேமிலியோட போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து பிருத்திவிராஜோட நடிப்பு வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்தது. அவ்வளோ உடம்பை வருத்தி தன்னோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணி, ஆக்டிங்காக இருக்கட்டும், பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து பிருத்திவிராஜுக்கு இந்த படத்துக்கு கட்டாயமாக வந்து நேஷனல் அவார்டு வரும். இந்த படத்தை வந்து தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களால் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.